சொன்னார்கள், சிலதை மறைக்கணும். வசதி வாய்ப்புகளை பல பேருக்கு முன்னால் காட்டுறது பல பேருக்கு பயனளிப்பதற்கு. கல்வியை காட்டணும், பல பேர் அந்த கல்வியை கொண்டு பயன்பெற வேண்டும். என் பதவியை காட்டணும், பல பேர் என்னிடத்தில் சமுதாயத்திற்கு 4 காரியம் செய்ய தூண்டுவார்கள், அவர்கள் பயன்பெற வேண்டும். சிலதை மறைக்கணும். ஏதாச்சும் ஒரு காரியம் நடத்த போகிறோம், ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம், பிள்ளைக்கு மாப்பிள்ளை பேசுகிறோம், பொண்ணு பேசுகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம், நிலம் வாங்க போகிறோம், அதெல்லாம் வாங்கிறதுக்கு முந்தைய சொல்லாதீங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஈனு பிகலாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மான். உங்கள் காரியம் சக்சஸ் ஆகணுமா, உங்கள் நாட்டம் நிறைவேற வேண்டுமா, திட்டமிட்ட அழகான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா, அதை மறைத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நாங்கள் மறைச்சிடணும். ஒரு இடத்துல இருந்து பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ரகசியமாக நடக்கணும். எல்லாம் முடிஞ்ச பின்னால் இன்னைக்கு நிச்சயம் வாங்கன்னு கூப்பிடணும். இல்லை ஒருத்த போய் நாங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்துருக்கேன், தெரிஞ்சவங்க நண்பர்கள் உலமாக்கிட்ட மஷூரா கேட்கலாம். அதை செய்தியாக வெளியில் அது போகுமையானால் 4 பேர் அங்கே போய் அங்கே சொல்லுவாங்க, அந்த பையனுக்காக கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்துக்கவேன்னு சொல்லுவாங்க, கதை முடிஞ்சு போயிடும். ரொம்பலாம் பேசுறது இல்லை. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேனே, ஆமாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்ப்பா, என்ன யோசிச்சுக்கப்பா, இப்போ முடிவான அந்த காரியம் நின்று போயிடும். இந்த ஒரு வார்த்தை தான். இன்னும் சில நேரங்களில் ஒரு இடத்தை வாங்க போகிறோம், மறைத்து கொள்ளுங்கள், பின்னால் சொல்லுங்கள். நீ வாங்கிறதுக்கு முந்தி சொன்னால் அதற்கு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன லின்னிஅமத்தி ஹஸூத் ஃபஇன்ன லின்னிஅம், பெருமானார் சொன்னாங்க, நியாமத்துக்கு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல வாங்க போகிறோம், நல்ல நியாயமான ரேட்டுக்கு பேசிட்டோம், அவர்கிட்ட போய் சொன்னோம், இவர் அவர்கிட்ட போவார், அவன்கிட்ட நல்ல வசதி இருக்குப்பா, இது என்ன கம்மியாக கொடுக்குற பார்த்து கொடு, நம்ம போகிறதுக்குள்ளே 10 லட்ச ரூபாய் கூட்டிடுவார், வாங்க முடியாமல் போயிடும். ஏன் நம்ம வாங்கக்கூடாதுன்னு அவருக்கு பொறாம. உனக்கு காரியம் நடக்காது, அதுவும் பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள், மறைத்து விடு. அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் எத்தனை பெரிய சிகரம் தொட முடியுமோ அத்தனை பெரிய சிகரத்தை தொடுகிற வாழ்க்கை. எதை காட்ட வேண்டும், எதை மறைக்க வேண்டும். நான் மறைக்க வேண்டியதை காட்டுகிறேன், காட்ட வேண்டியதை மறைக்கிறேன். கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகிறது. நியாமத்துக்களும் கால தேவைகளும் நிறைவேறாமல் போயிடுது. நம்ம மார்க்கங்கிறது தொழுகைக்கு மாத்திரம் பாடம் படித்து கொடுத்த மார்க்கம் அல்ல, பள்ளிவாசல் வாழ்க்கைக்கு மாத்திரம் வழிகாட்டிய மார்க்கம் அல்ல. என் தினம் வாழ்க்கையில் எப்படி நான் நடக்க வேண்டும், ஒரு தொழிலை எப்படி துவக்க வேண்டும், அதை யாருக்கு காட்ட வேண்டும், அவன் கொடுத்த நியாமத்தை அனுபவிக்க வேண்டும், அதை மறைப்பதா காட்டுவதா? மார்க்கம் விரிந்தது, விசாலமானது. அவன் நியாமத்தை காட்டு என்று சொல்லும் போது, காட்டுகிற போதே அது நன்றியாகவும் அமையுது. அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான்னா அவன் கொடுத்ததுக்கு நீ நன்றியுடையவனா இருக்கிறேங்கிறாங்க. உன் காரியம் நடக்கணுமா, மறைச்சுக்கான்னாங்க. கஷ்டம் வருமா, சொல்லாதே, மறைத்து விடு. மாநபி, நல்லா இருக்கிறியா சொல், நல்லா இருக்கிறேன். கஷ்டமா இருக்கிறியா சொல்லாதே. என் வறுமை மறைக்கப்பட வேண்டும், என் செல்வம் காட்டப்பட வேண்டும், என் ஆரோக்கியம் சொல்லப்பட வேண்டும், என் நோய் மறைக்கப்பட வேண்டும். டாக்டர்கிட்ட சொல்லு, ஒய்ஃப்கிட்ட சொல்லு, பிள்ளைகள்கிட்ட சொல்லு, யோசனை சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் நோயை சொல்லாதே, நோயை மறையுங்கள், சுகத்தை காட்டுங்கள். நான் நல்லா இருக்கிறேன்பா, தெம்பா இருக்கிறேன், நோயை மறைத்து விடு. பிரச்சனைகளை மறைத்து விடுங்கள், பிரச்சனைகளை சொல்லாதீர்கள், மறைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை சொல்லுங்கள், மகிழ்ச்சியை சொல்லுங்கள், பிரச்சனையை மறையுங்கள். மாநபியின் சுன்னத். அதனால இன்றைக்கு நாம் மறைக்க வேண்டியவைகளை மறைக்கணும். நம்ம கஷ்டத்தெல்லாம் இன்னொருத்த போய் சொல்லக்கூடாது. அதில் நமது பலகீனம் ஒன்று அவமானம். அவமானமும் பலகீனமும் ஒரு மூமினுக்கும் மனிதனுக்கும் வரக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அப்படியா, அவர் ரொம்ப ஆள் முடியாதுப்பா, இப்போ அவர் ரொம்ப நோயில் முடங்கி போனார், நம்மளுடைய ரெஸ்பான்ஸை தூக்கி வீசிடுவாங்க. ஒரு நோயை மறைத்து விடு என்றார்கள். கஷ்டத்தை மறைச்சிரு, அல்லாஹ் கொடுக்கிற சோதனையை மறைத்து விடு, காட்டாதே. அப்ப அவன் கொடுத்தால் காட்டுங்கள், எடுத்தால் மறைத்து விடுங்கள். அவனிடத்தில் ஷிகாயத்து செய்யுங்கள், அவன்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் நல்லதா இருந்தா கொடு, கெட்டதா இருந்தா நிறுத்திரு. கேளுங்கள், அவன் நல்லதையும் கெட்டதையும் அவனே ஜூஸ் பண்ணுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். எனவே ஒரு அருமையான வாழ்க்கை. அவன் கொடுத்ததை மக்களுக்கு காட்டுங்கள்.
அதை வெளிப்படுத்துங்கள். காட்டுவது என்பது பெருமை அல்ல, உபகாரம். நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா 4 பேருக்கு நான் உதவியாக இருக்க முடியும், உபகாரம். அதில் பெருமை வரக்கூடாது. நான் நல்ல செருப்பு போடக்கூட எனக்கு விருப்பமா இருக்குது என்றார் ஒருவர். ரொம்ப நீட்டா தான் நான் ஆடை அணிவேன், எனக்கு தலைமுடி கூட சூப்பரா வைக்கணும்னு நினைக்கிறேன், யா ரசூலல்லாஹ் இதெல்லாம் பெருமையா என்று கேட்டார். என் பெருமான் சிரிக்கிறார்கள். என்னப்பா நீ, அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாவே அழகானவன், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகைத்தான் பிரியப்படுறான். நீ நீட்டா முடி வச்சுக்கப்பா, அழகா அதை சீவி வை, முடி அங்கங்கும் பறந்து கிடக்கிறமா வைக்காத, என்ன தேய்ச்சிக்கப்பா, ஒரு சீப்பை கையில வச்சுக்கா, செருப்பு சூப்பரா போடணும் போட்டுக்கான்னாங்க. இல்ல வசதியானவங்க போடுற செருப்பு பரவாயில்லை, அழகான செருப்பை போடு, அல்லாவே பிரியப்படுகிறான் என்றார்கள். என் செருப்பு அணிவதில் கூட அழகான செருப்பையும் தடை செய்யவில்லை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வோடு அழகாக நடங்கள், அவன் உங்களோடு அழகாக நடப்பான். அவன் கொடுத்ததற்கு நினைத்து பாருங்கள், நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், இன்னமும் நல்லா ஆக்கி வைப்பான். அவன் மறைக்க சொன்னதை மறையுங்கள், ஜெயிக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் பல பேரை வாழச் செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நொடிந்து விடாமல், உடைந்து விடாமல், முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், படுக்கையாகி விடாமல், சமூக உணர்வோடு பாடுபடச் செய்வானாக, உழைக்கச் செய்வானாக. ஓடி ஓடி மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும், வீட்டையும் காக்க வேண்டும், நாட்டையும் காக்க வேண்டும். பலமான வாழ்வை தருவானாக, ஒளிமயமான எதிர்காலத்தை தருவானாக. 4 பேர் என்னை அழகாகவே போற்றுகிற இடத்தில் அருமையாக வாழச் செய்வானாக. நீண்ட